ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். தொடர்ந்து நீங்க எனக்கு கொடுக்குற ஆதரவு பார்த்து நான் அப்படியே மெய் செலுத்து போய் நிக்கிறேங்க. அதனாலே உங்களுக்காகவே நான் வித்தியாசமான படங்களா கொண்டு வந்துட்டு இருக்கேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற படமும் ஒரு வித்தியாசமான படம் தான். இந்த படத்தோட பேரு பேட் டீச்சர். பேரை கேட்ட உடனே படம் எப்படி இருக்கும்ன்றத லைட்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. பார்க்கலாம் நீங்க கெஸ் பண்ணது கரெக்டா இல்லையான்னு. நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் லைக்ஸ் இந்த வீடியோ கொடுத்துருங்க. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி சொல்லுங்க. சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். எலிசபெத்னு ஒரு லேடி இருக்கா. அவ ஒரு செகண்டரி ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கா. டீச்சர்னு சொன்ன உடனே நீங்க மலர் டீச்சர் மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. மேடமோட கதையே வேற. எலிசபெத் உண்மையிலேயே எதை பத்தியுமே கவலைப்படாத ஒரு ரூடான லேடியா தான் இருந்துட்டு வரா. அவ தான் கிளாஸ் பசங்க எல்லாம் எப்ப பாரு திட்டிக்கிட்டு அவங்கள டிவி எல்லாம் பார்க்க வைக்கிறாங்க. அடடே நல்ல டீச்சரா இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்கூலை தவிர மத்த நேரம் எப்பவுமே அவ போதையிலே தான் இருந்துட்டு இருப்பா. எலிசபெத்துக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்குங்க. அப்படி என்னடா அது புனிதமான குறிக்கோள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு துட்டு நிறைய இருக்கிற ஒரு பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி அவனோட உழைப்ப உறிஞ்சி வாழணும்ன்றது அவங்களோட பெரிய குறிக்கோள். சுருக்கமா சொல்ல போனா எலிசபெத் ஒரு கோல்ட் டிகர். எலிசபெத் ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பையனை டேட்டிங் பண்ணிட்டு இருக்கா. அப்பெல்லாம் அவளுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த காரணத்தினால மேடம் அந்த ஸ்கூல்ல இருந்து தன்னோட டீச்சர் வேலையை ராஜினாமா பண்ணிடுறாங்க. எலிசபெத் அப்படியே ஜாலியா வீட்டுக்கு வரும்போது அவளோட பணக்கார பாய் ஃப்ரெண்டும் அந்த ஆளோட அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா இவன் அவனோட ஆத்தால கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு எலிசபெத் நினைக்கும் போது அந்த ஆளு எலிசபெத்துக்கு தான் பணத்து மேலதான் குறின்றத கண்டுபிடிச்சிடறான் போல இருக்கு. எப்படின்னா இத்தனை நாளா அந்த ஆளோட கிரெடிட் கார்டுல இருந்து பயங்கரமா தண்ணி மாதிரி செலவு பண்ணிருக்கா. பத்தாவதுக்கு அவன் ஆபீஸ்ல இருந்து வேற காசு எடுத்திருக்கா. இது என்னங்க பெரிய விஷயம், அவங்க அம்மாவோட பெட்ரூம்ல இருந்து வேற காசு திருட்டு இருக்காங்க. இது காரணமா அந்த ஆளு செம்ம கடுப்பாயி நீ வேணா உன் லவ் வேணான்னு சொல்லிட்டு எலிசபெத்தை விட்டு போயிடுறான். இப்ப எலிசபெத்துக்கு தன்னோட பணக்கார கனவு போனது மட்டும் இல்லாம இப்ப வேலை வெட்டி இல்லாம வேற இருக்காங்க. அவங்க அவளை எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்றா. ஆனா அவளுக்கு மண்டையில மசாலா இல்லாதனால எவனா அவளுக்கு வேலை கொடுக்க மாட்டான். இதனால எலிசபெத் தன்னோட வரட்டு கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு அவ ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்த ஸ்கூலுக்கு போய் மறுபடியும் வேலை செய்யலான்னு போறா. வந்ததும் வராதுமா அவளுக்கு ஏற்கனவே பிடிக்காத ஏமி ஸ்குரல்ன்ற பொண்ணை சந்திச்சிடறா. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கேவலமா பேசிக்கிறாங்க. சண்டையை முடிச்சிட்டு தன்னோட கிளாஸ்க்குள்ள போன உடனே அங்க இருந்த பசங்க எல்லாம் எலிசபெத் மறுபடியும் வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அது பத்தி எல்லாம் மேடம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. எப்பவும் போல அவ ரூடா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பசங்கள்ல ஒரு பொண்ணு புது லெசன் ஒன்னு எடுக்க சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு வேணாம் டிவியை பாருங்கன்னு சொல்லிட்டு டிவியை போட்டு விட்டுறா. இப்படி ஒரு டீச்சர் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா சொல்லிட்டு அவளும் தன்னோட ஹூடியை வச்சு மூஞ்ச மறைச்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் எலிசபெத் தனக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டான லின் அப்படின்ற டீச்சர் கூட பேச ஆரம்பிக்கிறா. அவ லின் கிட்ட நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் எவனையும் மயக்கவே முடியல. அதனால நான் முடிவு எடுத்திருக்கேன். நான் எனக்கு ஒரு பிரஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் சர்ஜரி, அதாவது மார்பகத்தை பெருசாக்குற சர்ஜரி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அது பண்ண ஆம்பளைங்க மயங்கிடுவாங்களா? அப்பதான் பணக்கார பசங்கள அவ கவர் பண்ண முடியும்ன்றத நம்புறா. அதே நேரத்துல நமக்கு ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. அவர் இந்த ஸ்கூல்ல ஜிம் டீச்சரா இருக்காரு. அவரோட பேரு ரசல். ஆரம்பத்திலே ரசலுக்கு எலிசபெத் மேல ஒரு கண்ணு. ஆனா எலிசபெத் அந்த ஆளு சீன்றதே கிடையாதுங்க. ஏன்னா அந்த ஆளுக்கு அவ எதிர்பார்க்கிற முக்கியமான குவாலிட்டி, அதாவது அந்த ஆளு கிட்ட பணம் நிறைய இல்ல. ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு ஸ்காட்னு ஒரு ஹாட்டான டீச்சர் ஜாயின் பண்றான். அவன் ஒரு பணக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்ட எலிசபெத் அவனை எப்படியாவது ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணிடுறா. எப்படியோ அவ அந்த ஆள் கிட்ட பேசி அவ ஒரு சிங்கிள்னு தெரிஞ்சுக்கிறா. அப்ப ஸ்காட் அவகிட்ட அவன் சமீபத்துல தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக் ஆனதா சொல்றான். அது மட்டும் இல்லாம அவனோட பிரேக்கப் ஆன கேர்ள் ஃபிரெண்டோட போட்டோ வேற காட்டுறான். அதை பார்த்த எலிசபெத்துக்கு பொறாம ஆயிடுது. ஏன்னா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு டக்கரா இருக்காங்க. சோ இதுல இருந்து எலிசபெத் ஸ்காட்டுக்கு இந்த மாதிரி டக்கரான பொண்ணுங்க தான் பிடிக்கும்னு முடிவு பண்ணிட்டு எப்படியாவது அந்த பிரஸ்ட் சர்ஜரி பண்ணணும்னு முடிவு எடுத்துக்கிறா. அடுத்த சீன்ல எலிசபெத் ஒரு கிளினிக்கு போய் அந்த சர்ஜரி பண்றதுக்கான ப்ரொசீஜரை பத்தி கேட்கும்போது அவங்க அந்த சர்ஜரிக்கு $9,000 ஆகும்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே எலிசபெத்துக்கு அப்படியே பகீர்னு ஆயிடுது. அவளும் அந்த இடத்துல இருந்து அப்படியே நழுவி வந்துடுறா. ஏன்னா அவளோட அக்கௌண்ட்ல $50 கூட இல்லீங்க. இதனால அந்த காசு சேர்க்கிற வரையும் அவன் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். இருந்தாலும் முயற்சியை கைவிடாத எலிசபெத் தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் போன் பண்ணி காசு கேட்கறா. எல்லாருக்குமே இவளை பத்தி தெரியும்ன்றதுனால யாரும் இவளுக்கு காசு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. எலிசபெத் தன்னோட பழைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன நீ லவ் பண்ணி ஏமாத்திட்டல, அதுக்காக $9,000 கொடுன்னு கேட்கும்போது அவன் மூஞ்சில காரி துப்பாத குறையா போன்ல கத்திட்டு வச்சிடறான். அடுத்த நாள் எலிசபெத் தன்னோட ஸ்கூல்ல வழக்கமான வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவ ஸ்டூடெண்ட்ல ஒருத்தி வந்து நம்ம ஸ்கூல்ல ஆனுவல் கார் வாஷ் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது, அதுக்கு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணீங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அந்த பொண்ணு. ஆனா எலிசபெத் அவ சொல்றத சட்டை கூட பண்ணலங்க. அப்ப அந்த பொண்ணு எலிசபெத் கிட்ட நாங்க போன வருஷம் $6,000 சம்பாதிச்சோம்னு சொல்லும்போது எலிசபெத் அப்படியே ஷாக் ஆயிடுறா. அடடா இது நல்ல பிளானா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் வாஷ் ஃபெஸ்டிவல்ல எந்த டீச்சர் லீட் பண்றாங்கன்னு கேட்கும்போது அவளுக்கு தலையே இடி விடுற மாதிரி சொல்றாங்க. அது லீட் பண்றது வேற யாரும் இல்லைங்க, எலிசபெத்தோட பரம எதிரி அந்த ஏமி டீச்சர் தான். இவளை எப்படியாவது காலி பண்ணும்னு சொல்லிட்டு எலிசபெத்தும் அந்த பிரின்சிபல் கிட்ட போயிட்டு அந்த ஈவென்ட்டுக்கு என்ன லீடா போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆரம்பத்துல அந்த ஆள் மறுத்தாலும் எலிசபெத் அந்த ஆளை தொடர்ந்து வசியம் பண்ற மாதிரி பேசின உடனே அந்த ஆள் யோசிக்காம எலிசபெத்தை லீடா போட்டுறாரு. அடுத்த நாள் காலையில அந்த ஈவென்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. எலிசபெத் அவகிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு அந்த ஈவென்ட்டுக்கு போறா. அதை போட்டுக்கிட்டு அவளும் கார் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறா. இத பாக்குறதுக்கு கார் வாஷ் மாதிரியே தெரியலையே, வேற வாஷ் மாதிரிலாம் இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே எலிசபெத்தோட அழகை பார்த்து அப்படியே மயங்கி போயிடுறாங்க. ஒருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு ஏன் காரை வாஷ் பண்ணுன்னு வரானுங்க. ஏன் அந்த பக்கமா போன ஒரு போலீஸ்காரர் கூட எலிசபெத் அப்படியே பார்த்துக்கிட்டு சொல்லு விட்டுக்கிட்டே டிஸ்ட்ராக்ட் ஆகி பக்கத்துல நின்று இருந்த ஒரு கார்
கார் மேல போய் முட்டிடுறாரு. கார் அடிச்சதுனால அவ அந்த போலீஸ்காரங்க கிட்ட எக்ஸ்ட்ரா மணி வேற வாங்கிக்கிறா. ஒரு வழியா அந்த கார் வாஷ் வந்துட்டு முடிஞ்சிருது. எலிசபெத்தும் அந்த நாள் கடைசியில $10,000 சம்பாதிச்சிடுறாங்க. நம்ம வாஷ் பண்றதுக்கு போனா ஒருத்தன் வரமாட்டான். எலிசபெத் ரொம்ப சந்தோஷமா அதுல பாதி பணத்தை மட்டும் ஸ்கூல்ல கொடுத்துட்டு மீதி பணத்தை அப்படியே அமைக்கிறா. இந்த விஷயத்தை அரசல் புரசலா தெரிஞ்சுக்கிட்ட ஏமியும் அந்த பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்கறதுக்காக அந்த பாத்ரூம்ல இருக்கும்போது போய் எலிசபெத் பத்தி அவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னடா நிம்மதியா பாத்ரூம் கூட போக விட மாட்டாளே அப்படின்னு நினைக்கிற அந்த பிரின்சிபல், நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா கூட எனக்கு ப்ரூஃப் இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் அந்த ஸ்கூலோட ஆனுவல் பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. எலிசபெத் கிளாஸ் பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்க எவ்வளவு ரூடா நடந்துக்கிறாங்கன்றத எலிசபெத் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எலிசபெத் கிட்ட, நீங்க ஏன் கிளாஸே எடுக்க மாட்டீங்க, எப்ப பாரு டிவி போட்டு விடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இதை கேட்டு கடுப்பான எலிசபெத்தும், என் வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லி எனக்கு சொல்லி தராதீங்க, போய் உங்க பசங்களை திருத்துற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறா. மீட்டிங் முடிஞ்ச உடனே அந்த பேரண்ட்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து சீக்கிரட்டா எலிசபெத்துக்கு $200 கையில கொடுத்து என் பையனை மட்டும் கொஞ்சம் தனியா கவனிங்க அப்படின்னு சொல்றாரு. இதை வாங்கின உடனே எலிசபெத்துக்கு பளிர்னு ஒரு ஐடியா தோணுது. அவனும் அங்க இருந்த பேரண்ட்ஸ் கிட்ட ஒருத்தரா போயிட்டு, நான் உங்க பையனை நல்லா படிக்க வைக்கிறேன், நான் உன் பொண்ணை நல்லா படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட இருந்தா காசு வாங்கிக்கிறா. இப்போ எலிசபெத்துக்கு அந்த சர்ஜரியை பண்றதுக்கு இன்னும் $2,000 தான் கம்மியா இருக்குங்க. நாட்கள் செல்ல செல்ல எலிசபெத்தோட கேரக்டர் ரொம்ப மோசமாயிட்டே வருது. அவ அந்த பசங்களை சுத்தமா கவனிக்கிறதே கிடையாது. பத்தாவதுக்கு அந்த ஜிம் டீச்சர் அவ கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் அந்த ஆள் அவ அவாய்ட் பண்ணிட்டே இருக்கா. இருந்தாலும் அந்த ஆள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் அவ மெயின்டைன் பண்றா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏமி டீச்சர் அந்த ஸ்காட்ன்றவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. இத பாக்குற எலிசபெத்துக்கு அப்படியே அடி வயிறுலாம் பத்தி எரியுதுங்க. இப்படி இருக்கிற சமயத்துல எலிசபெத்தோட ஃப்ரெண்ட் லின் டீச்சர் அவங்க ஸ்கூல்ல புதுசா ஒரு காம்படிஷன் வைக்க போறதா சொல்றாங்க. அது என்னன்னா, வரப்போற எக்ஸாம்ல எந்த டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான மார்க் வாங்கி பாஸ் ஆகுறாங்களோ அந்த டீச்சருக்கு $5,000 பரிசா கொடுக்கறதா சொல்லிருக்காங்க போல. இத கேட்ட உடனே எலிசபெத் அப்படியே ஷாக் ஆயிடுறா. ஆனா பாடம் சொல்லி கொடுக்கிறது நமக்கு வராதே அப்படின்னு எலிசபெத் யோசிக்கிறா. இப்ப வேற வழி இல்லாம எலிசபெத்தும் ஒரு வழியா அந்த பசங்களுக்கு சூப்பரா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறா. இதனால அவ கிளாஸுக்கு தினமும் சீக்கிரம் வந்து பசங்க எல்லார்கிட்டயும் வந்த உடனே புக்ஸ் ஓபன் பண்ண சொல்றா. இத பார்த்து அந்த பசங்களே அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. கணக்கு டீச்சரா இவங்க அப்படின்ற மாதிரி. எலிசபெத் அந்த பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கா கொடுத்து தள்ளுறா. பத்தாவதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாதுன்னு வேற சொல்றா. இதனால அந்த பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுறாங்க. இருந்தாலும் அந்த டெஸ்ட்ல அதிக மார்க் எடுத்து பாஸ் ஆகிறவளுக்கு அவங்க வரல. அவளை என்னென்னவோ மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்றா. ஆனா அவன் நினைக்கிற ரிசல்ட் அந்த பசங்க கொடுக்குற மாதிரி தெரியலங்க. இதனால வேற வழியே இல்லைன்னு முடிவு பண்ண எலிசபெத்தும் ஒரு நாள் ஸ்கூல்ல செக்ஸியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த ஸ்கூல்ல கார்ல் அப்படின்ற ஒரு டீச்சரை மீட் பண்றா. அந்த ஆளு தான் நடக்க போற எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றவரு. எலிசபெத்தும் அந்த ஆளு எப்படியோ வசியம் பண்ணி மயக்கி அந்த ஆளோட ஆபீஸ் ரூம்குள்ள போயிடுறா. உள்ள வந்த அந்த ஆளும் பாத்ரூம் போறதுக்காக போகும்போது எலிசபெத் சைலண்டா தூக்க மாத்திரையை அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ல கலந்துடுறா. இதனால அந்த ட்ரிங்க் அந்த ஆளும் குடிச்சிட்டு அப்படியே மயக்கமாய் விழுந்துடுறாங்க. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எலிசபெத் அந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விட்டி எறிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த டெஸ்ட் ரிசல்ட்டும் வருது. எலிசபெத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸப்ஷனலா பாஸ் ஆயிடுறாங்க. இதனால அந்த ஸ்கூல்ல எலிசபெத்துக்கு அந்த $5,000 பரிசு பணத்தை கொடுத்துறாங்க. ஒரு வழியா அவளும் அந்த சர்ஜரிக்கு தேவையான காசெல்லாம் தரட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த காசெல்லாம் கொடுக்குறா. அந்த ஹாஸ்பிட்டலே எலிசபெத்துக்கு அந்த ஆபரேஷனுக்கான அப்பாயின்மெண்ட்டையும் கொடுத்துறாங்க. ஆனா ஸ்கூலுக்கு அடுத்த நாள் போற எலிசபெத்துக்கு தான் அதிர்ச்சி காத்திருக்கு. யாருக்காக அவ அந்த சர்ஜரி பண்ணலாம்னு ஐடியா பண்ணாலோ இப்ப அந்த ஸ்காட் அந்த ஏமி டீச்சரை லவ் பண்றான். எலிசபெத்துக்கு இப்ப மறுபடியும் அந்த ஏமியால தன்னோட பிளான் எல்லாம் நாசமா போச்சுன்றதுல அப்படியே தகன்னு எரியுது. இருந்தாலும் எலிசபெத் விடுற மாதிரி தெரியல. அடுத்த நாள் அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு டூருக்கு போறாங்க. ஆனா ஸ்கூலை பாத்துக்கிற பொறுப்பை ஸ்காட்டுக்கும் ஏமிக்கும் கொடுத்துறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட எலிசபெத்தும் இப்போ ஒரு செம்மையான ஒரு பிளான போடுறா. ஏமி எப்பவுமே ஆப்பிள் சாப்பிடுறது பழக்கமா வச்சிருந்திருக்கா. எலிசபெத்தும் அவ சாப்பிடுற ஆப்பிள்ல ஏதோ ஒரு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணி வச்சிடறா. இத பத்தி தெரியாத ஏமியும் அவ டேபிள் மேல வச்சிட்டு இருந்த ஆப்பிள் எடுத்து கடிச்சிட்டு ரொம்ப நார்மலா நடந்துட்டு இருக்கா. அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஏமியோட மூஞ்சி ஃபுல்லா ராட்சசன் படம் வில்ல மாதிரி ஆயிடுதுங்க. இப்ப ஏமியோட மூஞ்சில வந்தது அந்த பசங்களுக்கும் பரவிடும் பயந்த பிரின்சிபல் ஏமியை தூக்கிட்டு எலிசபெத் அந்த இடத்துல போட்டு ஸ்காட் கூட அமுச்சு வச்சிடறாரு. இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு எலிசபெத்தும் ஸ்காட் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறா. எது வரைக்கும் அவங்க பெட்ரூம் வரையும் போயிடுறாங்க. ஸ்கூல்ல ஏமிக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவளை எப்படியாவது போட்டு கொடுக்கணுமே சொல்லிட்டு அவளும் எலிசபெத்தோட டிராயரை திறந்தா ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சிட்டு அதை திறக்க ட்ரை பண்றா. ஆனா அது எல்லாமே லாக் ஆயிருக்கு. இதனால ஏமி பிளான் பண்ணி எலிசபெத்தோட டெஸ்க் எடுத்துட்டு அவளோட ரூமுக்குள்ள வச்சு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து தன்னோட டிராயர் ஆக்சிடென்ட்ல லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயரை ஓபன் பண்ணி வச்சிடறா. டிராயர் திறந்து பாக்குற ஏமிக்கு பயங்கர ஷாக்குங்க. ஏன்னா எலிசபெத் திருடின எல்லா கொஸ்டின் பேப்பருமே அதுக்குள்ளதான் இருக்கு. உடனே அவ இந்த விஷயத்தை பிரின்சிபல் கிட்ட சொல்ற நேரத்துல அந்த பிரின்சிபல் ஏமி கிட்ட, நீ சொல்றதெல்லாம் நான் உண்மை நம்புறேன், ஆனா அவன் மேல நான் எதனா ஆக்ஷன் எடுக்கணும்னா நீ சொல்ற குற்றச்சாட்டுக்கு கார்ல் வந்து ஒத்துக்கணும், அப்பதான் நான் எதனா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இதனால அந்த ஏமியும் அந்த கார்ல் கிட்ட போயிட்டு, நீ செஞ்ச தப்ப ஒத்துக்க, இல்லனா இந்த விஷயத்த நான் மீடியால சொல்லிடுவேன், பப்ளிக்லயும் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயம்புறுத்துறா. இதனால பாவம் அந்த கார்லும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த டூர்ல எலிசபெத் அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன் அங்க இருந்த ஒரு பையனை எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணும்போது அவ காப்பாத்தி அவ போட்டுட்டு இருந்த பிராவை கட்டி கொடுத்து இதை எடுத்துட்டு போய் அவனுக்கு கிட்ட எல்லாம் காமிச்சு நீ கெத்து காட்டு அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா அவ ஜெயிலுக்கு தாங்க போவா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஜிம் டீச்சரும் எலிசபெத்தை ரொம்பவே பாராட்டி பேசிட்டு இருக்காரு. அப்ப அவளும் அந்த ஆள நீங்களும் ரொம்ப நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்துல அங்க வேகமா ஒரு கார்ல வந்த ஏமியும் எலிசபெத் கிட்ட
கோவமா இந்த வாட்டி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, உன்னை கண்டிப்பா நான் இந்த வேலையை விட்டு துரத்துறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே எலிசபெத்துக்கு ஐயோ நம்ம சிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு தோணுது. நம்பால் எலிசபெத் சும்மா விட்டுருவாளா? அவன வீட்டுக்கு போய் தன்னோட ரூம்மேட் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு பேக்கேஜ கையில கொடுத்து அதை கார்ல் கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துறா. அதுவும் அந்த ஆள் கிட்ட போய் சேர்ந்த உடனே அதை ஓபன் பண்ணி அவர் பாக்குறாரு. அதுல அந்த ஆள் ட்ரெஸ்ஸே இல்லாத போட்டோஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த ஆள் மயக்கத்துல இருக்கும்போது எலிசபெத் இந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கா போல. இவ சத்தியமா ஜெயிலுக்கு தாண்டா போவா. நாளைக்கு பிரின்சிபால் கிட்ட ஏமி சொன்னதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எலிசபெத்தோட ரூம்மேட்டும் அந்த ஆள் கிட்ட சொல்லிடுறாரு. அடுத்த நாள் அந்த பிரின்சிபல் ரூம்ல எலிசபெத் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கார்லும் வராரு. அந்த ஆளும் ரொம்ப யோசிச்சு எலிசபெத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல எலிசபெத் ஒரு அதிர்ச்சியான செய்தி சொல்றா. அது என்னன்னா, இந்த ஸ்கூல்ல யாரோ ஒருத்தங்க கஞ்சா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் நமக்கு ஒண்ணு சொல்றாங்க. என்னன்னா, எலிசபெத் இல்லாத நேரத்துல ஏமி அந்த டெஸ்க மாத்தி வச்சுட்டான்றது எலிசபெத்துக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மேடம் ஏற்கனவே அவங்களோட அப்பர் டெஸ்க்ல ஏற்கனவே கஞ்சா வச்சிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் அவங்க ரொம்ப கான்பிடண்டா பேசிட்டு இருக்காங்க. அந்த டிராயரை இன்னும் திறக்கல. அதை பத்தி ஏமிக்கும் சுத்தமா எதுவுமே தெரியாது. இதனால அந்த ஸ்கூலுக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வந்து அந்த டெஸ்க சோதனை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை திறந்து பாக்குற போலீஸும் அதுக்குள்ள ட்ரக்ஸ் மாத்திரை இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இதனால பாவம் அந்த ஏமி டீச்சர் அந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஸ்காட் எலிசபெத் கிட்ட வந்து அவளை ஒரு டேட்காக கூப்பிடுறான். ஆனா அவளுக்கு இப்ப ஸ்காட் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தெரியுது. எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ரொம்ப நல்லவன் நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எலிசபெத் நம்ம ஜிம் டீச்சர் ரசல் இப்போ லவ் பண்றா. அது மட்டும் இல்லாம அந்த பிரஸ்ட் ஆபரேஷனை கேன்சல் பண்ணிடுறா. இதுக்கு மேல அவளுக்கு பணக்கார பசங்களை கவர் பண்ணுன்ற ஆசையே போயிடுதுங்க. எலிசபெத்தும் இப்போ கொஞ்சம் சீரியஸான டீச்சர் ஆகி அவளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆக வைக்கணும்ன்றத குறிக்கோளா எடுத்துக்கிறா. ஆனா இன்னமும் அவ கெட்டவன் தான் நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பா இவெல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியவதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சு போச்சு. என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம உங்களோட வேல்யூபிள் லைக்ஸ் மட்டும் இந்த வீடியோ கொடுத்துட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா சேனலுக்குள்ள இதே போல சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள்லாம் நிறைய இருக்கு. மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களை கூடிய விரைவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.